வருஷா என்ன பண்ண போகிற? தோசை. 2 வாரம் வீடியோ எதுவும் போடல. இதுனா சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துனுக்கு தோசை போடுறான்ற. என்னதான் ஆச்சு திடீர்னு? நீ எவ்வளோ தோசை சாப்பிட்டுருப்ப. நான் சொல்கிற மாதிரி தோசை நீ எங்கேயுமே சாப்பிட மாட்டேன். அப்படிப்பட்ட தோசை என்ன அதுன்னு நான் சொல்கிறேன் பாரு. உலகத்தில் இல்லாத தோசை நீ செஞ்சு போட்டு போறிய எனக்கு. நீ என்ன வெரைட்டி தோசை சாப்பிட்ருப்ப? முட்டை தோசை சாப்பிட்ருப்ப, நார்மல் தோசை, பிளெயின் தோசை, மசாலா தோசை சாப்பிட்ருப்ப. இப்போ நான் செய்யறதுல வேற வேற மாதிரி தோசை. சரி நானும் பார்க்குறேன். அது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது மட்டும் சொல்லணும். அது சாப்பிட்டு பார்த்து நான் உயிரோடு இருந்தால் நான் சொல்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லவே கூடாது. சூப்பராக இருக்கும், நீ சாப்பிட்டு பாரு. சரி ஆட்டம். சரி ஆரம்பிக்கலாமா? கேஸை கூட ஆன் பண்ண தெரியல, ஆரம்பிக்கலாமான்ற. சாரி நான் சுட்டு தருவேன். சாப்பிட்டுட்டு நல்லா இல்லை அது இல்லை இது இல்லைன்னா அவ்வளோதான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும் நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு. நார்மல் தோசை மாவு எடுத்துக்கிறோமா? ஃபஸ்ட்டு என்ன தோசை போகிறேன்னா சொல்லு. என்ன தோசை? முட்டை இருக்குது, அந்த முட்டை தோசை தான் சுடுவேன். முட்டை தோசை. இது வந்து எங்கள் தலைவர் விஜய் சித்து அவர் சுட்ட தோசை. சரி இப்போ அவர் சுட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஆனா இப்போ அதை சுட்டு நான் உங்களுக்கு தரப்பேன், பார்க்கலாம். கடாய் கூட காயவே இல்லை, அன்னத்துக்கே எண்ணெய் ஊற்றுற. ரொம்ப சூடாயிடுச்சு, கல் வராது அப்புறமா தோசை. கிட்ட மாமி அவ்வளோ தெரியும் என்ன தோசை. என்ன தோசை தெரியுமா? ஏதோ மறைச்சி வச்சுன்னு எடுத்து காட்டுற. பூஸ்ட் தோசை. பூஸ்ட் தோசைன்னு எந்த ரியாக்ஷனுமே காணோம். ஐயோ ஆட்டம். பூஸ்ட் தோசைன்ற எந்த ரியாக்ஷன் கொடுங்க. பூஸ்ட் தோசை போடணும் காரமும் ஆட்டம். இன்னொன்று இருக்குது. ஐயோ எல்லாம் சரி பண்ணுது. கத்திரிக்கோள் எது எடுத்துனா இல்லையா? கையில் வாயிருக்கு குருவி பிச்சு தரேன். இது கூட பிரிக்க தெரில, இதில் வேற வந்துட்டாங்க. இது என்னது இது? ஐயோ எவ்வளோ கொட்டுது பாரு. ஏய் மனுஷன் சாப்பிட்றதுக்காடி அப்படிதான் போடணும். ஏய் தூவுறது மேலே தூணா? வீடியோ நீ பாருங்க, அதுல 3 பொருள் போட்டிருப்பாரு. அந்த 3 பொருள் எனக்கு கிடைக்கல திடீர்னு, அதனால இப்போதைக்கு இதுல இன்னொரு பொருள் சேர்க்க போறோம். நான் சொல்ல என்னது? பிஸ்கெட், ஜம் பிஸ்கெட். ஸோ இதை அப்படியே மேலே வச்சு நம்ம சாப்பிட போறோம். இப்போ இந்த க்ரீம் பிஸ்கெட் நம்ம இதில் வைக்கிறோம். கிட்ட வர சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்து ஆஹா ஓஹோன்னு என்ன பாடக்கூடாது. என்ன எதுவும் பேச்சிடலாமே. சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஐயோ அந்த அது தோசையும் ஐயோ காரமுடா. என்னன்னு தெரியல. சாப்பிடுவேனா மனுஷன் சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேனா தெரியல. நீ சாப்பிட்டு பார்த்து அப்படியே நம்ம ஒரு எடுப்ப. அது எப்படி எடுப்ப?
அது ஒட்டிக்கிச்சுன்னு என்ன பண்ணுவோம் பிஸ்கெட்டு ஒட்டல தட்டிலேயே வைக்க முடியல. அப்படி சாப்பிடலாம். இந்த தோசை சாப்பிடு, சூப்பராக இருக்கும் பாரு, சாப்பிடு. எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த தோசை. சாக்லேட் தோசை நல்லா இருந்தா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது என்ன தோசைனா, அடுப்பு பற்ற வை முதல்ல. எரியுது. எரியுதா? என்னது மாற்றி மாற்றி வச்சுன்னு இருக்காத, இது காட்டு. இப்போ ஃபேமஸா ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. என்னது? அதை வச்சு நம்ம சொல்ல போறோம். என்ன ஃபேமஸாக ஒரு விஷயம் போயின்னு இருக்குது? லட்டு. லட்டு தோசை. லட்டு தோசையா? ஆமாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லட்டு நல்லா இருக்கும், இந்த டேஸ்ட்டுக்கும் அதுக்கும். நீயே சாப்பிடாத, பாதி எனக்கு கொடு, வயிற்று வலிக்கும், இல்லைன்னா பேதி ஆகும். சாப்பாடு வீடியோ செஞ்சுன்னு பேதி ஆகும், அது ஆகும். கொடு. செய்யும்போது கொஞ்சம் வாயில் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட வாயில் போட்டுக்கலாம். செருப்பால் அடிப்பேன். முழு லட்டு அப்படியே பாப்பான்னு போட்டோமா? வாங்கினா லட்டு ஒரு 10 லட்டுன்னா வாங்கினார்னல்ல. வாங்கின 2 லட்டுல ஏற்கனவே ஒரு லட்டு சாப்பிட்டேன். தீனி பண்டாரம் வாங்கினது வைக்கிறது எல்லாம் சாப்பிட்றது, ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்குறது இல்லை. இப்படியே சொல்லு, வீடியோ பார்க்கணும்னா என்ன நினைப்பாங்க, எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்றேன், அவனுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாம் புருஷன் அவன் இவன் இல்லாமா அவங்க சொல்லுவாங்க. அப்படியே தெரியுமா? இது எண்ணெய் நெய் ஊற்றுறான், நீ நெய் சாப்பிட மாட்டேன், நான் என்ன பண்ணுறது? நான் நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டேன். நெய் சாப்பிட்டா நான் வாந்தி எடுப்பேன். நெய் சாப்பிட்றவங்க எண்ணெய் ஊற்றிடுவாங்க. இந்த தோசை மட்டும் நீ சாப்பிடு, இனிமேல் இந்த தோசை தான் கேட்ப. நீ முட்டை தோசை, சாதா தோசை எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டேன். முட்டை தான் கேட்பேன். அடுத்த தோசைலாம் எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. ஓட்டிக்கிச்சா? சூப்பரே. மொத்த கடையிலே வந்துச்சு. எங்க தலைவர் சுட்டாரு, கரெக்டா வந்தது. நான் சுட்டா மட்டும் வர மாட்டேங்குது. நீ அந்த பைக்ஸில் சுட்டுற, வேற எதுவும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன தோசைன்னா, இது இருக்கட்டும். அடுத்து இந்த தோசை ஊற்றிட்டு அதை சாப்பிடலாம். கொஞ்சம் தான் பெருசாக பண்ண தோசையா? நம்ம போடுற பொருள் அதில் ஒட்டணும். அதுதான் இந்த மாதிரி ஊற்றுறேன். எனக்கு அந்த தோசை மொறுன்னு இருந்தால் நல்லா இருக்கும்ல. மொறுன்னா சாப்பிடக்கூடாது, நல்லதில்லை உடம்பு மொறுன்னு சாப்பிட்டா. நெக்ஸ்ட் என்ன தோசை சொல்ல? என்ன தோசை நெக்ஸ்ட்டு என்ன தோசைன்னா, நான் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. நீ வாங்கினது வச்சுன்னு தோசை சுடுறான்னா நான் என்ன பண்ண முடியாதுங்க. ஓம பொடி தோசை. அதே அப்படி பரவாயில்ல இப்படி போடணும். அது மேலே ஒரு வெங்காயத்தை அப்படியே பரன்னு வெட்டி மேலே போட்டு, அது மேலே ஒரு முட்டை போட்டு அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்?
அதெல்லாம் பண்ணி தரியா? சூப்பரா இருக்கும். இது மேலே முட்டை போட்டு அது மேலே வெங்காயம் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? முட்டை தோசை வெங்காயம் தோசை எப்பவுமே சாப்பிட்றது தானே. இது சாப்பிட்டது ஒன்று நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ தோசை சுட்டாச்சு. இது என் தலைவனே சுடாத தோசை. என் தலையில் ஓம் பொடி போட்டால் அதுக்கு மேலே ஒரு 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 முட்டை ஒன்று போட்டு இட்லி பொடி ஒன்று போட்டு லேஸ் போட்டு நாங்கள் வந்து தனியாக சுட்டுருக்குறோம். இதில் இப்போ கார சட்னி காலையில் அரைச்சி வச்சுட்டு இருக்குது. என்ன பண்ண போகிறோம்னா இது இந்த தோசையில் வச்சு சாப்பிடுவோம். எப்படி இருக்குது பார்ப்போம். சாப்பிடு. ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு எப்படி மாமா நான் சாப்பிடுவேன். ஐயோ இதெல்லாம் வாய்க்கு பேசாது. சாப்பிட்டு சொல்லலாம். நீ சாப்பிடு. நான் சமைக்கிறது நீ தான் டேஸ்ட் பண்ணணும். இல்லை நீ சாப்பிட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு கொடுத்து இல்லை சுட சுட போட்டு தரனே. பரவாயில்ல, நீ சாப்பிடு முதல்ல. ஆஹா கிட்ட காமி. ஆவி பறக்குது. அப்படியே எடுத்து அப்படி சட்னியில் முக்கி சுடு. வாய் ஒட்டிக்க போலையா? சூப்பர். நல்லா இருக்கா? செம்ம. முட்டை தோசையில் சிப்ஸ் காரப்பு மரப்பும் நல்லா இருக்குது. ஆஹா நானும் நம்ம செய்ததெல்லாம் சாப்பிடு சாப்பிடு. செம்ம டேஸ்ட். இந்த வருஷம் வேற ஒன்றும் தெரியல. சூப்பராக நானே வேலை பண்ணுறேன். இல்லை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா காரமாக இருக்குது சட்னி. நல்லா இருக்கு. இது ஒன்று மறந்துட்டேன், லைட்டாக உப்பு போட்டோன்னா சூப்பராக இருக்கும். உப்பு சட்னியில் இருக்குது, ஆல்ரெடி மாவுலேயும் இருக்குது, சிப்ஸ்லேயும் இருக்குது. எத்தனை உப்பு எவ்வளோ உப்பு போடுவேன்? இப்போ வெறும் தோசை இப்போ இது மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் லைட்டு உப்பு போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கார சட்னியோட நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? அப்போ அப்படியே இந்த ரெண்டு தோசையும் அப்படியே டேஸ்ட் பண்ணி சொல்லிவிடு. இது ஓம் பொடி தோசை, பூந்தி தோசை. அதை மட்டும் உப்பு முதல்ல முட்டை தோசைனோட நல்லா கரக்கு உள்ள அமுக்குற. இது ரெண்டுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்த தோசை அது கொடு. நான் இன்னும் 2 முட்டை தோசை கூட போட்டு தரேன். ஃபஸ்ட்டு இது சாப்பிடு. ஃபஸ்ட்டு பூந்தி தோசை, ஓம் பொடி தோசை. ஓம் பொடி தோசை இல்லை, ஓம் பொடி அந்த அளவுக்கு டேஸ்ட் வரல, சப்புன்னு தான் இருக்குது. ஓம் பொடி ஏன் டேஸ்ட் வரலன்னா அந்த ஓம் பொடி சரியாக ஒட்டலை. அந்த ஓம் பொடியும் டேஸ்ட் நல்லா இல்லை. நல்லா இல்லை. பூந்தி தோசை சாப்பிட்டு சொல்ல. இது நம்ம எப்படி வச்சுக்கலாமா? வியர்டு ஃபுட்டு சேலஞ்சுன்னு வச்சுக்கலாமா? பூந்தி தோசை. பூந்தி தோசை நல்லா இருக்குதா? பூந்தி நல்லா இருக்கும். அப்போது விஜய் சித்து செஞ்ச தோசையில் பூந்தி தோசையும் சாக்லேட் தோசையும் பாஸ். ஓமப்பொடி தோசை நல்லா இருக்கும், ஆனால் இப்போ நம்ம வாங்கின ஓமப்பொடி நல்லா இல்லை. ஓமப்பொடி நல்லா இல்லை.
நீங்களும் செஞ்சு கமெண்ட் கீழே போடுங்க. இன்னும் இருக்குது. நீ சாப்பிட்டு ஒரு முட்டை தோசை, இப்போ மீதி இருக்கிற மாவில் நான் முட்டை தோசை சுட்டு சாப்பிட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி முட்டை தோசை போட்டு நான் சாப்பிட போகிறேன். ஆனால் முட்டை இங்கே இல்லை, தலைவலியாக இருக்குது, எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு வந்து. சாரி. போய் எத்தனை நான் வேணும்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து உட்காரணும். என் வேலை அது இல்லை. என் வேலை வீடியோ எடுக்கிறது மட்டும்தான். பக்கத்தில் வச்சுன்னு ஒண்டியாக துண்ணாத, வயிறு வலிக்கு போகுது. பாதி எங்களுக்கும் குத்துட்டு சாப்பிடு. சிப்ஸ் சூப்பராக இருக்குது. அதுக்கு நானும் சாப்பிட்டேன். கல் காணிச்சு ப்ளீஸ். போய் எத்தனுவா. அம்மா உனக்கு மட்டும் முட்டை தோசை நல்லா போட்டு அக்கறையாக சாப்பிட்றிய, நாங்கள்லாம் மனுஷனா தெரில. எங்களுக்கு 2 தோசை போட்டு கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவேன். உனக்கு உடம்பு சரியில்லை, நேற்று ஊசி போடணும். ஓ, ஊசி போட்டு வந்தால் முட்டை தோசை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இப்படி அதான் இப்போ அந்த சிப்ஸ் தோசை சாப்பிட்டிய, அது நல்லா இருக்குது. இன்னொன்று போட்டுக்கூட வேணாம் சொல்லி போட்டு தர போனேன். அதுக்கு அப்படி பேசுடா. எங்க இருக்கிற சிப்ஸை ஏற்று வாயில் போட்டு சாப்பிட்டுன்னு இருந்தால் எங்கேருந்து அது இருக்கும்? சிப்ஸ் இல்லை, வெறும் முட்டை மட்டும் போட்டு சாப்பிடலாம். சிப்ஸ் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது. சரி, ஆட்டம். உடம்புக்கு கெட்டது சிப்ஸ் நிறைய சாப்பிட்டா. ஏன் ஒரு வாரமாக வீடியோ போடலாம்? அதுவா, இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான்ற மாதிரி நான் சர்ச்சுக்கு போனேன். அமைதியாக எங்கள் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் இருக்குமா? நான் போனதுக்கு நான் நடந்தே வரேன். எனக்கு பழக்கம் தான், நடக்கிறதுலாம் பழக்கம் தான். என்றைக்குமே நான் கால் வலின்னு சொல்லிட்டு யார் வண்டியில் ஏறி வர்றதோ இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு மேடம், நீங்கள் இந்த வண்டியில் தான் உட்காந்து வரணும், சேஃப்டியாக கூட்டு போவான் அண்ணின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க ஒரு மேடம். ஏற்றி விட்டதை நம்பி ஏறி உக்காந்தேன். எங்கள் வீடு கிட்ட வரும்போது ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்கி நடு ரோட்டில் 4 பேர் பார்க்க 10 கீழே. அசிங்கமாக போச்சு. குமாரனாவர் அசிங்கமாயிடுச்சு. ஊந்ததில் ஒரு 2 வாரம் கை இப்படி தான், காலு இப்படி ஆயிடுச்சு. அப்போ எப்படி நான் வீடியோ போட முடியும்? இதெல்லாம் வக்கரையாக பேசு. நான் சொல்லினேன், முட்டை ஊற்றுதான் மறந்துட்டேன், சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வக்கரையாக பேசுறியே. நான் போக சொன்னேன்னா, பைக்கில் வர சொன்னேன்னா? நான் முதல்ல வர மாட்டேன்னு தான் நான் சொன்னேன். நீ விசாரிச்சுக்கோ. நான் வரவே மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, வரமாட்டேன், எனக்கு பயம், ஊந்துருவோம், இதில் உட்காந்தா நான் ஊந்துருவேன் நான் முதல்ல சொன்னேன் வர. ஆனால் அந்த மேடம் கேட்கல. போன ஊந்த வாரின அடிப்பட்ட 2000 ரூபாய் பச்சா வச்ச தானே? ஆமாம், அதனால தான் 2 வாரமாக வீடியோ வரல. இது வந்து எப்படி சொல்கிறது, நான் சரியாக உட்காரலையா இல்லை என்ன ஆச்சு? அந்த ஸ்பீட் பிரேக்கர்னால தான் தப்பு. ஓட்டின அந்த பையன் மேலே தப்பு இல்லை, என் மேலேயும் தப்பு இல்லை. அந்த ஸ்பீட் பிரேக்கர் என்னைக்கு என்னை தள்ளி விடலான்னு யோசிச்சிருந்தது. அன்னைக்கு பார்த்து நான் மாத்திரை வேறு சாப்பிடல. ஐயோ, தோசை தீனி போச்சு. அன்னைக்கு வேற மாத்திரை வேற சாப்பிடல. மாத்திரை சாப்பிட்டதால கண்ணு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டேன். அவன் ஸ்பீட் பிரேக்கரை ஏற்றி இறக்கணுன்னு கண்ணு சுற்றி கீழே விழுந்துட்டான் அசிங்கமா. எனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படியே சைலண்டாக என் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியுது எங்கெங்க அடின்னு. அது வரைக்கும் எங்கே அடிப்பட்டது என்னன்னு எதுவுமே தெரில. வீட்டில் வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது எங்கெங்க அடி. சொல்லு லாஸ்ட். சுட்டாச்சு. நான் சாப்பிட போகிறேன். யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து எனக்கு திட்டுறீங்களோ
யார் யாரெல்லாம் என்ன மாதிரி செஞ்சு பார்க்குறீங்களோ இதெல்லாம் தைரியமாக செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் புருஷனுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட போகிறேன். பாய்.